ஹலோ வெல்கம் மீடியர் கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவேலுங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நம்ம 5.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 5.2 பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா கானிக்ஸ், கூம்பு வளைவுகள். ஸோ இந்த கூம்பு வளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கிறது இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். எ கானிக் இஸ் தி லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் விச் மூவ்ஸ் இன் எ பிளேன். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட், மூவ் ஆகிற பாயிண்ட், சரிங்களா? பி ஆஃப் எக்ஸ் ஒய் இதுதான் வந்து மூவ் ஆகுது. ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னு இங்கேருந்து இப்படி மூவ் ஆகிட்டே போகுது, சரிங்களா? ஸோ தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அவங்க எதை சொல்கிறாங்கன்னா இதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பியர்ஸ் எ கான்ஸ்டன்ட் ரேஷியோ டு இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு லைன் நாட் கண்டெய்னிங் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதாவது இது ஒரு ஃபிக்ஸ்டு லைன் இருக்கா, அந்த லைன் வந்து அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வழியாக போகலையாம், சரிங்களா? ஸோ அந்த ஃபிக்ஸ்டு லைனை வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நகர்ந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு லைன் இருக்குது, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வழியாக போகலை. ஸோ அது வந்து செப்பரேட்டாக ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த லைன்லேருந்து இதில் இருக்க அந்த டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நகருது பார்த்தீங்களா, இதோட டிஸ்டன்ஸும் ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு இதுலேருந்து இதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2ன்னு வைங்களேன், இதுலேருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க 5ன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு நகரும் போது இந்த பாயிண்ட் வந்து இப்படி ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா, ஒரு சென்டிமீட்டர் மூவ் ஆயிடுச்சுன்னா இங்கே 1 ஆட் ஆகும், அதே மாதிரி இங்கேயும் 1 தான் ஆட் ஆகும். ஸோ இதுலேருந்து இதில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவாக, அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இதுலேருந்து இந்த லென்த் வந்து 3 ஆட் ஆச்சுன்னா அதே மாதிரி இதுலேருந்து இந்த லென்த் வந்து 3 தான் ஆட் ஆகும். ஸோ பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் பெருசாக வந்து குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தமிழில் பாருங்களேன், ஒரு தளத்தில் ஒரு நகரும் புள்ளி பி ஆஃப் எக்ஸ் ஒயிலிருந்து, இதுதான் அந்த பி ஆஃப் எக்ஸ் ஒய், இதுதான் அந்த நகரும் புள்ளி, சரிங்களா? இந்த நகரும் புள்ளியிலிருந்து நிலைப்புள்ளி எஸ்ஸுக்கும் உள்ள தூரம், இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா நிலைப்புள்ளி எஸ், இதுக்கும் இடையில் உள்ள தூரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரும் நிலைப்புள்ளியின் வழியாக செல்லாத ஒரு நிலைக்கோட்டிற்குமான அந்த நிலைக்கோடு தான் இந்த எல் தூரத்திற்கும் உள்ள விகிதம் ஒரு மாறிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே நான் சொல்கிறேன், இது வந்து இந்த பி ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த பாயிண்ட் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த நகர்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகராத புள்ளி, நிலையான புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு பில்லர்னு ஒரு தூண் நினச்சிக்கோங்க. அது தூண்லேருந்து ஒரு பைக்கோ ஒரு காரோ வந்து இப்படி மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு பில்லர்னு வச்சுக்கோங்க, இது செப்பரேட்டாக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. ஸோ இந்த பில்லர்லேருந்து இந்த ஒரு பைக் வந்து மூவ் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த நகர்ந்து போகிற பைக் வந்து கரெக்டாக ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் நகர்ந்து போகும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பில்லர் இருக்குது, இதை வந்து ஒரு பில்லர் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம், இது பில்லர் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு நிலைக்கோடு, சரிங்களா? இதே ஒரு பில்லர் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்கா இதே ஒரு பில்லர்னு வச்சுக்கோ, இதே ஒரு தூண்னு வச்சுக்குவோம். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து காரோ பைக்கோ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகி போகும்போது நமக்கு இங்கேருந்து இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 3 மீட்டர்னு வைங்களேன், இந்த தூண்லேருந்து இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி இதுலேருந்து இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் இந்த சைடு மூவ் ஆகும்பொழுது இப்போ ஒரு 2 மீட்டர் மூவ் ஆகி போயிருக்கு. இப்போ இதில் ஒரு 2 மீட்டர் ஆட் ஆகுதுன்னா அதே 2 மீட்டர் தான் இங்கேயும் ஆட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே ப்ரொபோர்ஷனல் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒருவேளை இது இப்படி மூவ் ஆகி வருதுன்னு வைங்க, ரிவர்ஸில் இப்போ 2 மீட்டர் குறைஞ்சிச்சு அப்படின்னா இங்கேயே 2 மீட்டர் குறையும், இதிலே 2 மீட்டர் குறையும், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பியோட வேல்யூ வந்து இதை வந்து எஸ்பின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து அந்த நிலைப்புள்ளியிலேருந்து நகரும் புள்ளிக்கு ஒரு டிஸ்டன்ஸு. அதே மாதிரி இந்த நிலைக்கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்பி, இதை வந்து இந்த நிலைக்கோட்டிற்கும் இந்த நகரும் புள்ளிக்கும் இருக்க டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விகிதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரப்போர்ஷனல் ரேஷியோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம பாதையை தான் வந்து நம்ம வந்து கூம்பு வளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு கானிக்ஸ். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ப்ரப்போர்ஷனல் ரேஷியோவில் அது நகர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோக்கஸ். இது ஃபுல்லாக இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். எஸ் தான் வந்து ஃபோக்கஸ். உங்களுக்கு பின்னாடி பேரபோலா ஹைபர்போலா எல்லாத்துலேயுமே இந்த எஸ்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபிக்ஸ்டு லைனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட்
டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிலைப்புள்ளியை வந்து இதை வந்து குவியம்னு சொல்லுவாங்க. குவியம் அண்ட் நிலைக்கோடு, இந்த கோடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த எல் கோடு, இதுதான் வந்து இயக்குவரை எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் தான் மூவ் ஆகணும். அந்த ரேஷியோவை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மையத்தொலைத்தகவு, இதை வந்து ஈன்னு டினோட் பண்ணுவாங்க. குவியம் எஸ், இயக்குவரை எள்ளு அண்ட் மையத்தொலைத்தகவு வந்து இ, எக்ஸென்ட்ரிசிட்டியை வந்து ஈன்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஈயோட ஃபார்முலா. இ ஈக்குவல் டு எஸ்பி/பிஎம். நான் சொன்னேன்ல, இதுக்குலேருந்து இதுக்கு வந்து டிஸ்டன்ஸு டிவைடட் பை இதுலேருந்து இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் இது மாறுது, அவ்வளோதான். இ ஈக்குவல் டு எஸ்பி/பிஎம். ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. இது பின்னாடி வந்து பேராபோலாலையும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஈயோட வேல்யூ வருது பார்த்தீங்களா, எஸ்பி/பிஎம். இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த கானிக்கை வந்து நம்ம பேராபோலா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஈயோட வேல்யூ, எக்ஸென்ட்ரிசிட்டியோட வேல்யூ <1 இருந்துச்சுன்னா அந்த கானிக் கூம்பு வளைவை வந்து நம்ம வந்து எலிப்ஸ்னு சொல்லுவோம். ஈயோட வேல்யூ <1 இருந்தால் அந்த கானிக்கை வந்து நம்ம வந்து ஹைபர்போலா அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஈயோட வேல்யூ எக்ஸென்ட்ரிசிட்டி தமிழில் வந்து மையத்தொலை தகவு வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த கூம்பு வளைவு வந்து ஒரு பரவளையமாக இருக்கும். அதே வேல்யூ அந்த <1 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கூம்பு வளைவு ஒரு நீள்வட்டமாக இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கிற மையத்தொலை தகவு வந்து வந்து <1 இருந்துச்சு அப்படின்னா அந்த கூம்பு வளைவு அதிபரவளையமாக இருக்கும். ஸோ இந்த 3 தான் வந்து நம்ம 5.2ல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கூம்பு வளைவோட பொது சமன்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக் எஸ்பி/பிஎம் ஈக்குவல் டு இ, இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ax² + bxy + cy² + gx + ey + f = 0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வளைவோட பொது சமன்பாடு. ஸோ அதே தான் நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ண ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதில் வந்து b² - 4ac = 0. இதைத்தான் நம்ம வந்து நமக்கு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டின்னு நம்மளை வந்து சொல்கிறாங்க. ஸோ b² - 4ac = 0, அதாவது ஈயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா கானிக் வந்து பேராபோலா. அதே தான் நான் முதல்ல சொன்னது தான். ஸோ இந்த கூம்பு வளைவை பொறுத்தவரையே வந்து வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா b² - 4ac போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூ <0 இருந்துச்சு, 0 இந்த ஈயோட வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா அந்த கானிக் வந்து எலிப்ஸ் நீள்வட்டம். ஈயோட வேல்யூ <1 இருந்துச்சுன்னா கானிக்ஸ் வந்து ஹைபர்போலா. ஸோ இது பெருசாக அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சமலையெல்லாம் தேவைப்படாது. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஈயோட வேல்யூ = 1 இருந்தால் என்ன, எப்படி <1 இருந்தால் என்ன, <1 இருந்தால் என்ன, இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அது பேராபோலாவா ஹைபர்போலாவா எலிப்ஸா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய நிறை குறைகள் உங்களுக்கு வந்து ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னு தோணாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.